ஒரு வழியாக அப்படியே அந்த கேமை வந்து ப்ளே பண்ண போகிறோம் காய்ஸ். பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்றியாச்சு. ஆனால் இந்த ஸ்கின்னை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஸ்கின்னை வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக செட் பண்ணி வச்சு நம்ம பஸ்ஸுக்கு பார்க்குறீங்களே. பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா வேறு லெவலில் இருக்குல்ல. சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவும் இந்த வில்லேஜும் வந்து சூப்பராக இருக்குது. வியூ பாயிண்ட்டு, அந்த ஆங்கிள்ஸு, இங்கே பாரு ஒரு ஒரு ட்ரைனேஜ் தோண்டி போடுறது, அந்த இடம் கூட அவ்வளோ ரிலேட்டிக்காக இருக்குது. பஸ்ஸெல்லாம் பாருங்களேன், நம்மளோட அல்டிமேட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லாம் கொடுத்தீங்கன்னா, அது இதில் சொல்லலை, நான் பிசியில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது சொல்கிறேன். இதுலேயும் மேபி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து வேறு லெவலில் நிறையா பஸ்ஸில் உள்ள வரும். அந்த மாதிரி மோடு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேசஞ்சர்ஸை ஏற்றியாச்சு. இப்போ கரெக்டாக அவங்கள வந்து அவங்களோட அந்த ப்ளேஸில் கொண்டு போய் நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். சரி, பார்க்கலாம். லைட்டாக அடுத்து பிடிக்கலாம். பஸ்ஸு பார்க்கலாம் எந்த ஸ்பீடில் போகுது. ஐயோ, உட சாஞ்சிரும்னு நினைக்கிறேன். சாய போகுதுன்னு தான் நினைக்கிறேன். சாஞ்சிருச்சுடா. நல்ல வேலை சாயலை. நின்றுட்டுருக்கிற வண்டியில் போய் அடிச்சிட்டாங்க. ஓடிட்டுருக்கிறவனை பிடிச்சி அடித்தா கூட பரவாயில்ல. செத்தப்பாம்பு அடிச்சிட்டியடா. சரி, போ. ஆஹா காய்ஸ், 6% டேமேஜ் ஆகிடுச்சுடா பஸ்ஸு. 68, 70, 72, 78, 85, 88, 90, 100 கிலோமீட்டர் ஸ்பீடுடா. 90 சொல்லிக்கிட்டேன்டா. அதுக்குள்ள 100 டச் பண்ணான்னு பார்த்தாலும் விட மாட்டாங்க போல். 95 தான்டா வந்தேன், அதுக்கே சொல்லிக்கிட்டீங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே போய் ட்ராப் பண்ணுவோம், அப்புறம் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ளேஸு? ஆஹா, சர்ச்சு. அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், சர்ச்சே தான். இங்கே ஒரு டெம்பிள். ஆஹா, இந்த ப்ளேஸு சூப்பராக இருக்குல்ல. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. இங்கே தண்ணி வந்து அங்கே போகுது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மழை வர மாதிரி தான் இருக்குது. சொல்லி வாய முடியல, பேஞ்சிருச்சுடாடி. வந்துடும். ஏன்னா கிளைமேட்டை பார்த்தாலே தெரியுது. இதில் எனக்கு பிடிச்சதே வந்து அந்த மழை பெய்கிற இந்த கிளைமேட்டு தான். நல்லா போய்ட்டுருக்கும் பஸ்ஸு. ஆனால் சடனாக மழை வரும். அந்த வைப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நான் அந்த ஃப்ரண்ட் வியூவில் காட்டுறேன் உங்களுக்கு, பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக சூப்பராக இருக்கும். இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு கேம். நல்லா அட்வென்ச்சராகவும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் பிடிக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுமோ. சிலர் வந்து இந்த கேமரா லவ்வராக இருப்பாங்க. அவங்களும் கூட இந்த இதில் வந்து ப்ளே பண்ணி என்னென்ன ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம நாளைக்கு ரியாலிட்டியாக போகும்போது கூட இந்த ஃபோட்டோஸ் இதே மாதிரி நம்ம எடுக்கணும்டா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டாப் ஆங்கிள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? இதையே கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஆமாம், கரெக்டாக இருக்குடு. நம்ம பஸ் கண் எப்படி இருக்குது? ரெட் கலரில் இருக்கா? ப்ளூ கலர் உடம்பு, ரெட் கலர் கண். என்ன ஒரு காம்பினேஷன். கீழே 2 கண் வச்சுருக்கேன். பின்னாடி உல்ஃபு. எப்படி இருக்குது உல்ஃபு? ஜெர்மன் இருக்கா? சரி, ஓகே, போகலாம். இந்த பேசஞ்சர்ஸை வேறு இவங்களுக்கு வேறு கரெக்டாக கொண்டு போய் அந்தந்த லொக்கேஷன்ஸில் வேறு ட்ராப் பண்ணணும். நான் சொன்னேன்ல மழை வரும் வந்துருச்சா. இப்போ அந்த இடி மின்னல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ரியாலிட்டியாக பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு வந்து அந்த யூரோ ட்ரக் கேம் தான் எனக்கு இப்போ மைண்டுக்கு வருது. ஏன்னா அது வந்து சூப்பராக இருக்கும். அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஓட்டுற மாதிரிலாம் இருக்குது. டிஸ்டன்ஸ்லாம் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு திங்ஸை நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, கரெக்டாக கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். அந்த டைமிங்க்கு முன்னாடியே கொஞ்சம் குயிக்காக போயிட்டோம்னா குட் ஜாப்னு வரும். டிரைவரு, அந்த போகிற லொக்கேஷன் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது மொபைலில் வந்து இந்த அளவு கொடுத்தது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சி தான் ஏற்றினேன். ஆனால் இவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாழை மரம், அந்த இலை செய்கிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு எனக்கு கிராஃபிக் கொடுத்ததே வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. சரி, ஓகே. பஸ்ஸு குறுக்கால போட்டாச்சு. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஏன்னா இந்த இடம் நல்லாயிருக்கு. பின்னாடி இருக்க அந்த வீடு பார்த்தியா? கரெக்டாக எங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கானுங்க. கரெக்டாக அந்த ஹில்ஸ் ஏரியாவில் நல்லா இவங்களாம் மார்னிங்லாம் எந்திரிச்சாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்ல. சுற்றி அந்த ரிஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
சொல்லி வாங்கினா எவனோ தோன்ட்டான் குப்பை வண்டிக்காரன். இங்கே என்னடா பண்ணுறீங்க அது? நான் இப்போ சுற்றி பார்க்குற முள்ள இருக்கனால ஒன்று விட்டுட்டு போகிறேன். வந்து கவனிச்சுக்கிறேன்டா பச்சை கிளியிடே. கைஸ், பச்சை கிளி பறந்துடுத்து. இந்த ப்ளேஸ் தான் நான் சொன்னது. ஆஹா, ப்ளேஸ் மாதிரி போயிட்டேன். இப்போ நம்ம வந்து ரைட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் போக வேண்டிய பாதை லெஃப்ட்டு. கரெக்டாக போயாச்சு. ஏன்னா இந்த இடத்துல தான் நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு அந்த வியூ பாயிண்ட்டு. வேறு லெவல் இருக்கும் கைஸ். சொல்லி வாழை மரத்தை எவனா கொண்டு வரோம் நடு ரோட்டில் நட்டு வச்சு. நாம் தான் அதில் போய் சொல்லிக்கிட்டோம். அந்த கரண்டு கம்பம், அந்த ஒயரிங் லைனு எல்லாமே வேறு லெவலில் இருக்குல்ல. சொல்லி வாங்க முடியல. அது மூலம் இன்னொரு கரண்டு கம்பமாக மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் வந்து என்ன நினச்சேன்னா சைடில் இறக்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் இவனுக்கு ரொம்ப விவரமாக இருக்கானுங்க. அதான் ரோட்டில் மட்டும்தான் என்னால் போக முடியுது. வந்த ஸ்பீடுக்கு அப்படியே சைடில் இடித்து சைடில் ஃபுல்லாக கீழே இறக்கி தண்ணிக்குள்ளே போயிடலான்னு பார்த்தேன். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். நான் இப்படி யோசிக்கிறேன். நான் பேசஞ்சர்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருக்கும்? நீயாடா என்னை கொலை பண்ண பார்த்து உள்ளே போக நினச்சேன். ஆனால் யூரோ ட்ராக்கில் நான் அப்படி தான் பண்ணுவேன். போயிட்டு இருக்கும்போது எங்கேயா சைடில் இறக்கி விட்ருவேன். நல்லா போயிட்டுருக்கோம் வண்டி, சைடில் ஏதாவது ஒரு பக்கம் குழியில் கொண்டு போய் குத்திடுவேன். அந்த வியூ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஆங்கிளில் வந்து ட்ரைவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஆங்கிளில் வந்து ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த விசுவல்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் லைட்டாக இப்போ இந்த ட்ரைவ் பண்ணுறக்கூடாது. ஏன்னா மொத்தமே 4 மோடு தான் இருக்கும். ஒன்று இருந்தால் இந்த ஃப்ரண்ட்டில் போகுது. இப்போ வந்து டாப் வியூவில் இருக்கா, இதில் கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரைவ் பண்ணோம். ஆனால் கண்ட்ரோல் தான் சேம் தான், கண்ட்ரோல் நம்ம கையிலே தான் இருக்கும். ஆனால் இந்த வியூ பாயிண்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். இது பாருங்கள் தேர்ட் ஆங்கிள் எப்படி போதா, இதில் உங்களுக்கு ரோடு எங்கே இருக்குன்னே தெரியாது. இதே இந்த ஸ்ட்ரீட் ஏரியாவாக இருந்தால் ஓரளவுக்கு ஓட்டிடலாம். ஹில்ஸ் ஏரியானா வாய்ப்பே இல்லை, ஏன்னா சுற்றி மரமாக தான் இருக்கும். இது பாருங்கள் ஃபோர்த் ஆங்கிள். இப்போ இந்த ஃபோர்த் ஆங்கிள் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்கா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகும், சூப்பராக இருக்கும். இந்த வியூ பாயிண்டில் போனால் இங்கே பாரு, டே இருங்கடா, கொஞ்சமாவது என்னை ஓட்ட விடுங்கடா. பின்னாடியே வந்துகிட்டே இருப்பானுங்க. வேகமாக போய் என்ன செய்ய போகிற? நான் வேறு 40 பேர் திறக்கி விடணும். உன் பஸ்ஸில் இருக்கிறதே 6 பேர் தான், என் பஸ்ஸில் ஒரு 40-45 பேர் இருப்பானுங்க. அத்தனை பேர்த்தையும் கொண்டு போய் இறக்கி விடணும். கொஞ்சம் நேரம் அமைதியாடுறாடே, கொஞ்சம் பொறுமையாவா. ஏன்னா நான் எப்படி வழி விட மாட்டேன். ஃப்ரெண்டில் நான் மட்டும்தான் ப்ரோ போக முடியும், எவனையும் விட மாட்டேன். மெதுவாக வாங்கடாடே. ஏன்டா முன்னாடி போகிறவனை எதுக்குடா தேவையில்லாமல் பின்னாடி வந்து இடிச்சிட்டே இருக்கீங்க. நான் எப்படி வழி விட போகிறதில்ல, நீங்களும் முன்னாடி போக போகிறதில்ல. 10 தான் போக வண்டி. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க பாய்ஸ். இங்கே பாரு, எல்லா சைடும் மருந்து வாட்ரு, நல்லா ஒரு கேக்கு மாதிரி இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி நல்லா பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க. இது என்னடா ஏதோ சமாதி மாதிரி இருக்குது. கோயிலா? குட்டி குட்டி கோயில். டீ கடை. வா, சூப்பராக இருக்குல்ல. இறங்கி ஒரு டீ அடிச்சுட்டு போனான். ஆனால் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லையே. இறங்கி ஒரு டீ அடிக்கணும், இல்லை ஏதாவது ஆடு மாடு கோழி ஏதாவது மேயிற மாதிரி விட்டுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸும் இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. கொடுத்தா ரொம்ப ரியாலிட்டியாக கொடுத்தாரானுங்க. அப்படி இல்லாட்டி ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணி ஆசையை தோண்டி விட்டுறது. நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு சரி அது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தான் படணும். ஆனால் அந்த அட்வென்ச்சர் நல்லாயிருக்கு. அந்த இறக்கத்தில் வேகமாக போகும்போது அந்த கண்ட்ரோல் வந்து நிறையா மிஸ் ஆயிரும். ஆனால் அப்பப்போ பிரேக் யூஸ் பண்ணிக்கிறது வந்து நல்லது தான். ஏன்னா வண்டி சூப்பராக இருக்கா, டேமேஜ் பண்ண மனசே வர மாட்டேங்குது. மனசே வராமல் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன். 83% டேமேஜ் ஆகாமல் இருக்குது. ஆனால் ரிமைனிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு.
சொல்லிட்டேன்டா. மூங்கில் மரம் காலி. பச்சைக்கிளி போதுடா, புடி போயிட்டான்டா. இவன் வேறு தண்ணி லாரி வேறு. யாருமே இல்லாத ஊருக்கு யாருக்கடா தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்க? ஸோ போயிட்டே இருக்கலாம். அநேகமாக இவனோட அந்த டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ் நினைக்கிறேன். எங்கே மேப் அங்கே? ஓ அங்கேயா? ஓகே இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரே ரோடு தான். நான் கூட இடையில ஏதாவது கட் ரோடு வரும்னு நினச்சேன். எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். வாங்க போகலாம். போய் இவனுங்களை இறக்கி விட்டுட்டு அப்படி நம்மளும் சில ஸ்டில்ஸையும் எடுப்போம். ரைட்டில் ஒரு வீடு இருக்குது பாருங்களேன், ரெட் கலரில். ஓரளவுக்கு டம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒருத்தரில். டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இறங்கி தொடங்கிட ஆடி. ஓகே காய்ஸ், கக்கா போகிறோன்னா கக்கா போ, சுச்சா போகிறோன்னா சுச்சா போ, சுற்றி பார்க்குறோம் சுற்றி பாரு, பஸ்ஸிலே தூங்குறோம் தூங்கு. பஸ்ஸு வந்து 10 நிமிஷம் தான் நிற்கும். ஆஹா, யூரின் வேறு முட்டிகிட்டு வருது. எங்கே போகிறேன்னு தெரியலையே. சுற்றி இங்கே தான் வந்து சுற்றி பார்ப்பீங்களாடா, ஒரு புதர் இருக்கிற ஏரியா. இடையில எங்கேயாவது நிப்பாட்டலான்னு பார்த்தாலும் நிப்பாட்டவும் மாட்டுறானுங்க. இல்லாட்டி இவனுக்கு வேறு ஸ்பாட் ஃபைன் வேறு போடுவானுங்க, இவனுக்கு எல்லாம் குரூப்பாக சேர்ந்து. இந்த டூரில் வந்தாலே இது ஒரு பிரச்சனைடா. எப்படி எல்லாம் கேமரா வச்சுருப்பானுங்க தான், இருந்தாலும் அந்த கேமராலாம் வேலைக்கு ஆகாது. இங்கே தான் என்னோடய சைடு பிஸ்னஸை பார்க்க போகிறீங்க. சார் சூப்பராக ஃபோட்டோ எடுப்பேன் சார். அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு 500 பில்லை போடலாம். இது ஒரு சைடு பிஸ்னஸ் தான். இது பார்ட் டைமாக கற்றுக்கிட்டது தான், ஆனால் இங்கே யூஸ் ஆகுது. இவனுக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து இவனுக்கு தலையில் மிளகா அரைச்சி நம்ம சம்பாரிச்சிட வேண்டியதுதான். எங்கே போகிறானுங்க? ஆயா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து தரேன், வெயிட் பண்ணு. இதுக்கு மேலே போனேன்னா அவ்வளோதான், சங்கு தான் உனக்கு. அதுக்காக தான் வேலி போட்டு வச்சுருக்கானுங்க. இவன் யாரா இவன் ஆட்டோ இங்கே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணது? இந்த ஆயாட்டிருந்து ஆரம்பிக்கலாம். ஆயா அலேக்கா அசையாமல் இல்லை, உன்னை அழகாக எடுத்துறேன். அப்படி இங்கே பாரு, இங்கே பார். அவ்வளோதான், சூப்பராக இருக்கா ஐயா. மற்றவங்களுக்குலாம் வந்து ஒரு 500 தான், உனக்கு 100. என்ன சொல்கிறா? பார்த்துக்கலாம் வா. சரி, குரூப்பாக சேர்த்து உங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. ஆளுக்கு 500 விட்டு எல்லாம் இங்கே பாரு. ஸ்மைல், சிரிச்சு தொடங்கிடா அடி. அவ்வளோதான். சரி, பின்னாடி இந்த டீ கடையோட புகை எல்லாமே கவர் ஆகிருக்கு. சரி வாடி, பஸ்ஸு வந்து நிற்காது, அவ்வளோதான். மழை பெய்கிற மாதிரி இருக்குது. பெய்கிற மாதிரி இல்லை, பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ காய்ஸ், அவனில் இறக்கி விட்டாச்சு. இது வேறு ஒரு டீமை தூக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம். பார்க்கலாம், இந்த ஜேர்னியாச்சும் நமக்கு சூப்பராக அமைதான். சொல்லி வாயமுடியல, பின்னாடியே ஒட்டிகிட்டே வரானுங்க. போகிறவன் ஓட்டைக்கு எடுத்து போய் தொலைய வேண்டியதானே. நம்மளையும் போக விட மாட்டான், இவனும் போய் தொலைய மாட்டான். தேவையில்லாத வேலைடாடி. எப்படியோ கிட்ட வந்தாச்சு. சொல்லி வாயமுடியல. எங்கேயாவது ஒரு கரண்டு கம்பத்தில் போய் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். வந்துடலாம் கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும். சொல்லிக்கிட்டேன்டா, வாழை மரத்தில் இடிச்சே நம்ம பஸ்ஸோட சொல்லி முடிச்சிடும் போலையே. மோஸ்ட்லி வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்கிறோம். மேப் பார்த்தாச்சு. இன்னும் ரைட் எடுத்து ஃபியூ மீட்டர்ஸ் போகணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கட்டு, அப்புறம் லெஃப்ட்டு தான். எடுத்து கரெக்டாக போயிட்டே இருந்தால் மட்டும் போதும். அது உள்ளே எவனும் வராமல் இருந்தால் சரி. ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் இதில் ஓட்டுறதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு லெவலு தான். ஏன்னா கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக ஓட்டிடலாம். கண்ட்ரோல் மிஸ் ஆகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. மழை வருதுடா. இந்த மழை தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். வைப்பரை போட்டுட்டு ஓட்டுறது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சரி போகலாம் காய்ஸ். இவனுக்கு வேறு கரெக்டாக வந்து இறக்கி வேறு விடணும். ஹில்ஸு தான், சூப்பராக இருக்குல்ல. தென்னை மரம். இது என்னடா, இது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது இருக்கும். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு சின்ன டோல்கேட்டு எதுவுமே இல்லையே. செக் போஸ்ட்டு கூட இல்லை. பரவாயில்ல, நல்லா ஃப்ரீடமாக தான் போயிட்டுருக்கோம். போகலாம்.
ஓரளவுக்கு ஸ்பீடாக போகலாம். ஆனால் அப்பப்போ பிரேக்லேயும் கொஞ்சம் கை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ எங்கே போய் சொருகும்னு நமக்கே தெரியாது. வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். என்னடா அது மழை அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. எனக்கு ஏதோ சேம் பிளேஸ் மாதிரியே தோணுது. எங்கே போய் பார்ப்போம். அதே பிளேஸ் தான் நினைக்கிறேன். ஆமாண்டாடி, அதே ஏரியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களை இறக்கி விட்டோம்ல, அவங்கள இறக்கி விட்டு அதே ஏரியா. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வேறு எங்கேயாவது கொஞ்சம் போயிட்டு வருவோம். ஏன்னா இன்னும் வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். தூரத்தில் பார்த்தீங்களா ஹில்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அங்கெல்லாம் போய் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மேப் செட் ஆகணும். அதுக்கு கீழே காட்டுறது பாருங்கள் மேப்பு. ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரையும் தான் போக முடியும். இப்போ நான் போகிறதே ராங் ரூட்டு தான். இது எங்கே போய் சேரும் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது எனக்கும் தெரியல. இது சும்மா நான் பாட்டு ஒரு குட்டாம்பாக்கில் போயிட்டுருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் அந்த டெட் எண்டுன்னு ஒன்று இருக்குது கைஸ். நீங்கள் குறிப்பிட்ட தூரம் வரையும் தான் உங்களால் இதில் போக முடியும். அந்த குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி உங்களால் போக முடியாது. அது எவ்வளோ தூரங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, என்ன மேப் படி தான் ஓட்டணுமா, நான்லாம் எங்கேனாலும் பைக் வேண்டாம் அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் கிடையாது. சொல்லி வாய்மூரில் சொல்லிக்கிட்டேன்டா. மரங்களாம் இருந்தே இப்படி மரம்லாம் எதுவும் இல்லை. சைடில் எங்கேனாலும் போய்க்கலாம்னா பஸ்ஸு சின்ன பின்னா ஆயிரும். எங்கே போய் சொருகுன்னு எனக்கே தெரியாது. அந்த டெட் எண்டு வரும் பாருங்களேன். அதுக்கப்புறம் நம்மளால் மூவ் பண்ணவே முடியாது. மூவ் பண்ண முடியாது மீன்ஸ் ஃப்ரண்ட்டில் போக முடியாது. ஆனால் பேக்கில் ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸ்லேயே தான் வர முடியும். உங்களால் ரிவர்ஸ் எடுத்து ரொட்டேட் பண்ண முடிஞ்சால் அது உங்களோட திறமை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, பின்னாடி ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிரும், திருப்பவே முடியாது வண்டியை. நான் போகிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரம் முடிஞ்சு. கீழே போகும்போது ஏதோ நமக்கே ஏதோ அடிவேறு கலங்குற மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது எனக்கும். போ கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு, அவ்வளோதான். எங்கே கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது என்ன ஏரியா? வில்லேஜ் பாயிண்ட். போச்சுரா, சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த காருக்காரனால இவன் வேறு குறுக்க வந்துகிட்டே இருக்கான். ஒரு வந்துட்டான்டா குப்பை வண்டி. வா எங்கே போகிற வா. அப்புறம் அண்ணே எப்படி இருக்கீங்க? நீயும் வாடாடி. இந்த குப்பை வண்டி நாயால் தான் நம்ம பாரு சொருகிட்டு அங்கே போய். சரி, நான் கேமில் தான் சொல்கிறேன், ரியலில் சொல்லலை, கேமில் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம அவனுக்கு ஒரு பேர் வச்சிடலாம், பச்சைக்கிளி. பச்சைக்கிளி வேறு இடையில பறந்து வருது. அவனை துவம்சம் பண்ணாமல் விடக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிக்குவான்ல, போட்டு பொறிச்சிடலாம். பச்சைக்கிளி மறுபடியும் வருவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்டாடி. மறுபடியும் உன்னை பழக்க விட்டுறான்டி. இடிச்சிடணும்னு பயப்படுறாங்க. ஃப்ளாஷ் அடிச்சுட்டே இருக்கானுங்க மேலே. என்ன தான் ஃப்ளாஷ் அடித்தாலும் சரி, அப்போ தான் எனக்கு வாண்டடாக இடிக்கணும்னு தோணும். இதோ இடிக்கிறேன். அவ்வளோ திமுறா அவனுக்கு. இதோ வரேன்டா. ஸ்பீடாக போகிறாராமா. எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்றும் இடிக்க மாட்டேன். எங்கேயாவது போய் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே சொல்லிக்கிட்டேன்டாடி. தப்பிச்சிட்டேல. என்னை ஆசை காமிச்சு இடிக்கிற மாதிரி கிட்ட ஓடிட்டியேடா. சிக்கியிருந்த மவனே, உன் காரு கரப்பாம்பூச்சி மாதிரி தாண்டி குப்பரை தான் கிடக்கும். வயசு நான் சொன்னேன்ல, அந்த டெட் எண்டு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே நம்மளால் போக முடியாதுன்னு. இதான் பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டில் எதுவுமே இல்லை. நல்லா பாருங்கள், போகவே முடியாது, அவ்வளோதான். இனி ரிவர்ஸ் தான் எடுத்தாகணும். எனக்கு லைட்டாக கஷ்டம் தான். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக ஆளுங்க இருக்காடுங்க. மிரரில் தெரியுதா? இப்போ பின்னாடி நிறைய பேர் இடிச்சிட்டு வேறு இருக்கேன். இப்போ கரெக்டாக ரிவர்ஸ் வேறு எடுக்கணும். எடுத்து மெதுவாக ரொட்டேட் பண்ணி வந்த இடத்துக்கே மறுபடியும் போகணும். நான் அதனால தான் சொல்லுவேன், இதில் இந்த மேப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் கரெக்டாக போகலாம். ஸ்டேஜ் மீன்ஸ் லெவல் 1 லெவல் 2 அப்படிலாம் கிடையாது. ஏர்ன் பண்ணலாம். இதில் ஏர்ன் பண்ணுற மீன்ஸ் நீங்கள் உங்கள் பைக்கு தேவையான பைக்குங்கிற மாதிரி பஸ்ஸுக்கு தேவையான அந்த ஸ்கின்னு, அப்புறம் நிறைய அப்டேட் பண்ணிக்கலாம். பஸ்ஸை லைட்டு, அப்புறம் டயரு, இன்ஜின் பவரு, இந்த மாதிரி நிறைய அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு சம் அமௌண்ட் தேவை. இதில் பே பண்ணி யூஸ் பண்ணுறவனுங்க இருக்கானுங்க. ரியல் பேமெண்ட்லாம் வேணாம். நீங்கள் இதில் கேம் ப்ளே பண்ணி இதில் வரும்ல ஆட்ஸ் பார்த்து, அந்த பேமெண்ட்டை வச்சு நீங்கள் இதில் நிறைய ஸ்கின்னு, அதுக்கப்புறம் நிறையா அப்டேட் பண்ணிக்கலாம்.
பஸ்ஸை. இப்போ பாருங்கள் ரிவர்ஸ்லேயே போகணும், கொஞ்சம் கொஞ்சமாக போகணும், எவன் மாதிரி இடிக்காமல் போகணும். இங்கே பாரு காரை வேறு சைடில் சொருகி விட்டேன். இப்போ வந்து நான் நார்மல் மோடில் ஓட்டிகிட்ருக்கனால தான் இவனுக்கெல்லாம் வந்து ரோட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கானுங்க. இதே ஒரு கொஞ்சம் ஆக்டிவ் மோடில் ஓட்டினோன்னா சைடில் இவனுங்களாம் எங்கெங்கே கிடப்பானுன்னு எனக்கே தெரியாது. வர்ற ஸ்பீடுக்கு இடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் டேமேஜ் ஆகிரும். அப்புறம் வண்டி மறுபடியும் கேரேஜுக்கு தான் போகும். கேரேஜுக்கு போச்சுன்னா என்ன, மறுபடியும் அடித்து உடச்சி மறுபடியும் ரெடியாகி மறுபடியும் வந்துடலாம். என்ன கேரேஜுக்கு போச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா போதும். சில டைம் தான் ஆட் இருக்கும், சில டைமில் ஆட் இருக்காது. நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரியல் பேமெண்ட்டை சொல்ல, அந்த கேமில் இருக்க அந்த பேமெண்ட்டை சொன்னோம். அதில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பஸ்ஸை மறுபடியும் பழையபடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சரி, இங்கே பஸ்ஸை குறுக்க போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் உள் மனசு என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு காரு ஏதோ ஒன்று வந்துடுமோன்னு தோணுது. காரு பைக்கு இந்தா சொல்லி வாய்மூலில் வந்துட்டான் பாரு. இந்நேரம் இவனை ஸ்டாப் பண்ணியிருந்தானா எவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, பார்க்கலாம் இங்கே எவ்வளோ பேர் டிராஃபிக் ஜாம் ஆகி நிற்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேர் இப்போ தாண்டி வந்துட்டோம். அந்த டெட் எண்டு நின்றதுக்கே அவ்வளோ இதுனா, வண்டி குறுக்க மட்டும் நான் போட்டிருந்தேன்னா சோழி முடிஞ்சிச்சு, எவனும் போக முடியாது. இங்கே ஒரு டீ கடை, இறங்கி ஒரு டீ அடிக்கலான்னு போல தான் தோணுது. ஏன்னா கிளைமேட் அப்படி இருக்குது, நல்ல மழை காலம், மழை நல்லா வெளுத்து வாங்குது. இறங்கி ஒரு டீயை போடலாம், சூடாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். தேயிலை தோட்டம் இது எனக்கு கிடைச்சது ஒரு வாட்டம். வண்டி நல்லா ரிவர்ஸில் எடுத்து போகலாம் போயிட்டே இரு. ஸோ இங்கே யாரும் இல்லை. ஸோ இங்கேயாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு தோணுது. இல்லை வேணாம், எவனாவது வந்துட்டானா, பச்சைக்கிளி வேறு இடையில வந்துட்டானா அப்புறம் சோழி முடிஞ்சிச்சு. அவனை அப்புறம் பறக்க வைக்க விடாமல் நம்ம மனசு வேறு விடாது. பச்சைக்கிளியை பறக்க வச்சு பார்க்கணுன்னு ஒரு சின்ன ஆசையாக இருக்கும். எதுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். அங்கே தூரத்தில் நமக்கு ஒரு சிகப்பு கலர் ஒரு போர்டு தெரியுதா? அவ்வளோதான். அந்த போர்டு தான். அந்த போர்டு கிட்ட வந்துட்டு நம்ம ரைட்டு ஐ திங்க் லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லெஃப்ட்டு. பஸ்ஸில் உட்காந்து பார்த்தோம்னா ரைட்டு, இந்த சைடு நம்ம வியூ பாயிண்ட் நம்ம இப்படி இருந்த டேரெக்ஷனாக பார்த்தோம்னா லெஃப்ட்டு. இந்த ரோடு தான். வந்துட்டோம். இது லைட்டாக ஒரு கட் அடிச்சுட்டு போகலாமா? போகலாம் காய்ஸ், போகலாம். சொல்லி வாய்மூல போய் சொல்லிக்கிட்டான்டாடி. ஏழையே அங்கே போகாத, நேராக போ காய்ஸ். பச்சைக்கிளி இடையில வந்தானே சொல்கிறேன். அந்த நாயை அடித்து பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஏன்னா அவனால தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டே இருக்குது. அவனை பற்றி பேசினாலே ஆக்சிடெண்ட் ஆகுது. மெதுவாவா எவன் வீட்டு ஓடும். இப்போ பஸ்ஸு நல்லா டேமேஜ் ஆகுதுடாடி. 50 டேமேஜ் ஆயிடுச்சு. நானும் கீழே சரிஞ்சு விழுகுன்னு பார்க்குறேன், விழவே மாட்டேங்குது. அந்த சைடில் அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் போக மாட்டேங்குது. கீழே போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணிக்குள்ளெலாம் விட்டு அடித்து தூக்கிட்டு போகலாம் பஸ்ஸை. ஆனால் அந்த ஆப்ஷன் இல்லையே. இருந்தால் நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரம் பார்க்கலாம், கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில்.